அப்படி கீழ்ப்படிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும்னா, விசேஷம் அந்த குறைவை நிறைவாக்க விஷயத்தில் ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் குறைவுபட்டிருக்கீங்க அதெல்லாம் நிறைவாக காணப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் லேப்ஸ் ஆக்கிங்களோ அதை ரீஃபில் பண்ண முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, அந்த டைமுக்காக காத்துருங்க. அப்புறம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். மூணாவது அந்த ஒபீடியன்ஸ் சொன்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம், ரெண்டாவது ஒபீடியன்ஸ், அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன், அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் ஆஃப் வேர்ஸ். அந்த சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி ஒரு வசனம் இருக்கு. ஒரு காரியம் நடைபெறுன்னா அது ஒரு வசனம் டிமாண்ட் இருக்கு. அந்த வசனத்தை, அந்த சிச்சுவேஷன் தகுந்த ஒரு வசனத்தை எடுத்து நீங்க கீழ்ப்படிக்கணும். கீழ்ப்படிங்கிறது பொதுவாக சொல்லிட்டு ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் எப்படி கீழ்ப்படிக்கணும் அப்படின்னா, அந்த அந்த சிச்சுவேஷன் ஏற்ற ஒரு வசனம் ஒன்று இருக்கும், அதை செய்யாமல் இருந்திருப்போம், அதை செய்தவரை என்ன செய்யணும், அதை கீழ்ப்படி வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாத. வாசிகள் 7 வசனம் வாசிக்கலாம்.